எக்ஸ்கியூஸ் மீ. உங்ககிட்ட தனியா பேசணும். வெளியே வரியா? எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாமே. ப்ளீஸ், முக்கியமான விஷயம். 2 நிமிஷம் வா. என்ன என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. கீதா, அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த வேலையை எனக்கு விட்டு கொடுப்பேன்னு சொன்னல. ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி சொல்லல. ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்களே நினைச்சு சொன்னேன். இதே வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்தா 75,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னீங்க. அது நிஜம் தானே? நிஜம்தான். ஆனா நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். 50,000? கீதா, 50 ரூபாய் கூட வக்கில்லாம அலைஞ்சிட்டு இருக்க வேணா. இந்த வேலையில் நீ ஏறு, நான் இந்த பக்கம் வர மாட்டேன். நீ சொல்ற எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன். ஒரு 35,000 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் வாங்கின கடன் ஒண்ணு இருக்கு. அதை உடனடியா கொடுக்கலன்னா ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடும். போய் கேட்க எனக்குன்னு யாரும் இல்ல. ப்ளீஸ், இல்லைன்னு சொல்லிடாத. நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா? ஆமா, நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். கீதாவுக்கு இந்த பிசினஸ்ல எந்த விதமான நஷ்டமும் வராது, லாபமா தான் இருக்கும். சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். ஓகே. வீடு எங்க இருக்குன்னு சொல்லலையே? மாரியம்மன் கோயில் பக்கத்து தெரு, அதுல 4வது வீடு. சரி. வாங்கம்மா, வாங்க. இதுதான் நான் புதுசா கட்டிட்டு இருக்கிற நம்ம வீடு. ஏமா, இவ்வளவு பெரிய வீடு நமக்கு எதுக்குமா? வசதி வர வர இடிச்சிடுச்சா கட்ட முடியும். இப்போ நல்லா கட்டிடுவோம். வாங்க சுத்தி பார்க்கலாம். இங்க வாப்பா. என்னங்க? என்ன? ஆமா, இந்த அம்மா நிஜமா ஏர் ஹோஸ்டஸ் தானே? யார் ஹோஸ்டஸ்? இல்லன்னா இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா? நீ ஒருத்தையா? யோ, இந்த வீடு யாரோட வீடு இது? இது சிங்கப்பூர்காரவங்க வீடு. இங்க நான் மேஸ்திரி. நேத்தைக்கு இந்த அம்மா இங்க வந்து 100 ரூபாய கொடுத்துட்டு இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க. அவ்வளவுதான். நீ வேற. இது ஆபீஸ் ரூம். இங்க ஃபுல்லா மார்பிள் போட சொல்லியிருக்கேன். வாங்கம்மா. அது வந்து ஹால். அங்க அந்த மூலையில தான் டிவி, விசிஆர் டெக் எல்லாம். அப்புறம் இது டைனிங் ரூம். இங்க வந்து நான் ஹாய். ஹலோ. ஹாய். இருந்தாலும் ஏர் ஹோஸ்டஸ் அம்மா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? இப்படி ஒரு ஸ்வீட் அம்மா இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. அது வந்து நான் உள்ள வரேன் அம்மா, அந்த வரேன். ஏமா, யாருமா அந்த தம்பி? அவர் வந்து அம்மா, நான் சொல்றேன். என் பேர் சிவராமகிருஷ்ணன். இந்த ஊர்ல கால்கட்டா கெமிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுல நான் தான் ஜெனரல் மேனேஜர். இல்ல? அப்படியா? கரெக்ட். ஆமா, உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? பழக்கம் இப்படி வாங்க, நான் சொல்றேன். அம்மா, அந்த வேலையை வாங்கி கொடுத்ததே உங்க மகதான். அது மட்டும் இல்லாம இருந்தது, கடன் தொலையால் எப்போ தற்கொலை பண்ணிருப்பேன். அம்மா, இந்த வேலைக்காக நான் இன்டர்வியூக்கு முதல்ல போறப்போதான் இவங்கள பிளேன்ல சந்திச்சேன். அம்மா, நான் குள்ள போடல, உண்மையிலேயே சொல்றேன். இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஏர் ஹோஸ்டஸ் நான் பார்த்ததே இல்லை. அப்பவே நினைச்சேன் இவங்கள பெத்தவங்க ஒரு புண்ணியவதியா தான் இருப்பாங்கன்னு. அம்மா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுள் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்பா. தேங்க்ஸ்மா. ஆமா, தம்பி எங்க தங்கி இருக்கு? அதுவும் உங்க பொண்ணோட புண்ணியத்துலதான். அவங்களே கேளுங்களேன் நான் எங்க தங்கி இருக்கேன்னு. ஏமா, தம்பி எங்கம்மா தங்கி இருக்கு? அது வந்துமா, அங்கதான். அங்க இருந்து நேர போய் அப்படி எல்லாம் ஒரே இடத்துலன்னு வச்சுங்களேன். ஒரே இடத்துலயா? அதான் அந்த சக்தி. அதான் ஏர்லைன்ஸ்மா, பிளேன்ல தான் தங்குறாரு. அதான் ஒரே இடத்துலன்னு சொல்றாரு. அவருக்கு பிளேன்ல இருந்து இறங்க டைமே கிடைக்காதுமா, அவ்வளவு பிஸியானவர். அப்படியா? எல்லாம் கடவுளோட அனுகிரகமா. உங்க பொண்ணோட மனசு இருக்க ரொம்ப பெரிய மனசு. எனக்கு என்னன்னா உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? உப்பு இல்லாத சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. உப்பு இல்லாத சாப்பாடா? அதுமா டயபெட்டிஸ், அவருக்கு சக்கரை வியாதி. ஐயோ பாவம், இந்த வயசுலயா? அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆமா மாஷா, இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு 2-3 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குமா? அது வந்து நான் இன்னும் கணக்கே பார்க்கல. எங்க அம்மாக்காக கட்டிட்டு இருக்கேன்ல. சரி, நீங்க எங்க இருங்க, நாங்க வரோம். தம்பி, நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு தேவையா? கிராமத்துல இவ பிறந்த வீடு இருக்கு, அது கைவிட்டு போச்சு.
அதை திருப்பி வாங்கடின்னு சொன்னா அதை கேட்காம இந்த வீட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு என்ன இப்போ அதையும் வாங்கிட்டா போச்சு. மாஷா, அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது அம்மாவுக்காக 500 ரூபாய் காணிக்க போடுறேன்னு சொன்னியே. நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உண்டியல போட்டுருவேன். எந்த 500 ரூபாய்? அதான் அந்த கீதா வெள்ள பேப்பர் நம்பின்னு. அதுவா? பாத்தியா தம்பி எவ்வளவு ஞாபகம் வச்சிட்டு இருக்கு. குடுமா சாமி காரியமாச்சே. இந்தாங்க போயிட்டு வாங்க, அப்ப பாப்போம். அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? உங்களை அடிக்கடி பாக்குறேன், பேச வேண்டியது நிறைய இருக்கு. மாஷா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போமா. தம்பி கூப்பிட்டு பாரு, போ போய் பேசிட்டு வா. இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு காட்டட்டுமா? தோக்கடிக்கட்டுமான்னு கேக்குறேன். வேண்டாம். இப்போ நான் நினைச்சேன் உன் திமிரு அகங்காரம் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கி உன் அம்மா கால்ல போட முடியும். அதை நான் ஏன் செய்யல தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு கண்ணீர் விடுற அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை நினைச்சுதான் உன்னை நான் சும்மா விடுறேன். போ கொஞ்சம் நில்லு. அந்த புண்ணியவதி வயித்துல தான் நீ பிறந்திய. உன்னை பத்தி அம்மா தான் அடி அவங்க. அப்பா கீதா இருக்கா? சித்தி, யாரோ தேடி வந்திருக்காங்க. போயா போயா. ஐயோ வாங்க வாங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க. போயா போயா போயா. வாங்க வாங்க. அம்மாவுக்கு சுயநினைவு கிடையாது. உள்ள வாங்க. அப்பா இருந்த ஷாக்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அப்படியே இருந்துட்டோன்னு எல்லாரும் விட்டுட்டோம். எல்லாரும்னா நானும் தான். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்கார்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இப்படிலாம் இருக்கும்னு நான் நினைக்கல. இன்னும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நேத்து வரைக்கும் பார்த்த கீதாவா இல்ல இன்னைக்கு பார்க்குற இந்த கீதாவா? எது நிஜம்னு எனக்கு புரியல. இதுதான் நிஜம். நீங்க வெளியே வரும்போது பாத்தீங்களே ஒரு பைத்தியம், அது எங்க அம்மா. உள்ள சீக்கா கிடக்குறா எங்க அக்கா. புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அங்க விளையாடிட்டு இருக்காங்களே அது அவ பசங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் சுமக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. எல்லா பாரத்தையும் சுமக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால சுமக்க முடியாத வேதனை ஒண்ணு இருக்கு. பாக்குறீங்களா? பாலு, பாலு. என்னக்கா, ஏன் கூப்பிட்டீங்க? ஒண்ணுல இன்னொருத்தர் பார்க்க வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? யாரு? இவர்தான். உனக்கு தெரியுதா? ஏதோ ஒரு நிழல் ஆடுற மாதிரி தெரியுது. இவர்தான் சிவராமகிருஷ்ணன். நமக்கு அவர் என்ன வேணும்? அண்ணன் தான். அப்பா கூட வேலை பார்த்தவரோட மகன். நீ உள்ள போப்பா. அண்ணே நான் வரேன். சரிப்பா. இந்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல்ல டிஸ்டிங்ஷன்ல வந்தான் பாலு. அவனுக்கு இன்னும் படிக்கணும்னு தான் ஆசை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவன் பார்வை மங்கலாயிடுச்சுன்னு சொன்னான். இப்போ ஒரு வாரமா சுத்தமா பார்வையெல்லாம் ஆயிடுச்சு. இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? விதி. வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு துணையா ஆம்பளை இருக்கானேன்னு ரொம்ப தைரியமா இருந்தேன். இவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அப்படியாவது என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரலான்னு இருந்தேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பாலுவை படிக்க வச்சிருப்பேன். ஆனா இப்போ டாக்டர் கிட்ட காட்டலையா? காட்டினேன். உடனடியா ஆபரேஷன் பண்ணா அவனுக்கு பார்வை கிடைச்சிடும். லேட்டானா என் தம்பி காலம் பூராவும் இருட்டில் இருக்க வேண்டியதுதான். ஏன் அந்த ஆபரேஷனை சீக்கிரம் பண்ண முடியாது? பண்ணணும். ஆனா அந்த செலவு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் தம்பியோட பார்வைக்கு விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 50,000 ரூபாய்.
வர்றீங்களா? நிஜமாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நான் ஏமாத்தி வாங்கினதே இந்த பணத்துக்காகத்தான். நீங்க பெரிய இடத்து பையன், கேக்குற பணத்தை கொடுத்து எப்படி என்கிட்ட இருந்த இந்த வேலையை வாங்கிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீங்க ஊரை விட்டு ஓடி வந்தவருன்னு தெரிஞ்சதும் நிஜமாவே சொல்றேன், எனக்குள்ள நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? விதி என்ன துரத்தி துரத்தி தோக்கடிக்குதே, அத நினைச்சுதான். உங்களுக்கு தேவை 35,000 ரூபாய். சத்தியமா சொல்றேன், 35 ரூபாய் கூட என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் ஆபீஸ்ல வச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் உங்களை நான் வீட்டுக்கு வர சொன்னேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இப்ப என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களுக்கே இருக்கட்டும். இவ்வளவு நாள் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க. என்னது? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். இந்த வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன நீ அண்ணன் சொன்ன, அந்த ஒரு வார்த்தை போதும். இப்ப நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி தான். இதுக்கு மேலே உன்னை இந்த வேலையில இருந்து தள்ளனா கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். சின்ன பொண்ணு நீ, விதியோட தனியா நின்று போராட வேண்டியது இருக்கேன்னு பயப்படாத. அண்ணன் ஒருத்தன் பக்கம் பலமா இருக்கான், நான் தான். அழாது. உனக்கு வேண்டியது 50,000 ரூபாய், எனக்கு வேண்டியது 35,000 ரூபாய். கை நீட்டு. இப்போ என்கிட்ட இருக்கிறது 500 ரூபாய். இதை வச்சு ஐயோ, இது உன் பணம் தான். அந்த திருடிட்டு கொடுத்திய, அது எப்படியோ அந்த அண்ணன் கையில வந்து சேர்ந்துருச்சு. வச்சுக்க, தைரியமா இரு. வரட்டுமா? அண்ணே, அந்த நாயுடுவோட தங்கச்சி கல்யாணம். அதுவா? கடவுள் தான் வழி காட்டணும்.